எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. என்னன்னே தெரியல, எனக்கு குழந்தை நிற்கவே மாட்டேங்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் பார்த்துட்டேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன்க்கா இப்படி ஆகுது? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆக போகுதுக்கா. இப்போது அஞ்சலிக்கு குழந்தை பிறக்க போகுது, அவளுக்கு வளகாப்பு கூட முடிஞ்சிச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறதுக்கா? இப்போது அவங்க வீட்லேயும் 250 சவரன் நகையை போட்டு மாமியாரை மடிக்கிட்டாங்க. எங்கள் அம்மானால் எதுவும் முடியாதுக்கா. நாங்கள் இல்லாதப்பட்டவங்கல்ல. இப்போ காசு பணம் தான் இல்லை. சரி, குழந்தையாச்சும் ஆகுதுன்னு பார்த்தா அதுவும் ஆக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலக்கா. கார்த்திக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அத்தையை நான் தானக்கா மொத்தமாக பார்த்துக்கிட்டேன். அப்போல்லாம் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எப்போ இந்த அஞ்சலி வீட்டில் கால் எடுத்து வச்சாலோ அன்னைக்கு இருந்தாக்கா எனக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது மட்டும் இல்லைக்கா, இப்போது அஞ்சலி உங்கள் அம்மா கூட நகையெல்லாம் போட்டாங்கல்ல, ஒரே நாளில் அந்த நகையை பார்த்த உடனே மாமியார் அப்படியே மொத்தமாக மாறிட்டாங்க. என்னவோ அஞ்சலி இவளுக்கே பிறந்த மாதிரி அப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாசமாக. நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இப்போது வீட்டுக்கு போனால் என்னோடய நிலைமை என்ன நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குதுக்கா. நான் ஒரு டைமில் நான் தப்பு செஞ்சவ தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்ல. ஆனால் நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக இல்லையாக்கா. நான் நலுங்கே வைக்கல, நலுங்கு வச்சேன்னுட்டு என்னை நோவடிக்கிறாங்கக்கா இந்த அத்தை. அக்கா, அது இல்லைக்கா, அதுவும் நான் இந்த வீட்டை மூத்த மருமக. நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு அந்த வளகாப்பில் பார்க்குற மாதிரி எழுதிச்சு. சரிக்கா, இருக்கட்டும். நான் அவ்வளோ கேவலமாக்க போயிட்டேன். நான் யாருக்கா? இவங்க புள்ளியோட பொண்டாட்டி, இவங்க மருமக தானக்கா. இவங்க நினைக்கணும் தானக்கா. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுக்கா. ஏய் த்ரிஷா, நீ எல்லாம் அப்படின்னா அல்வாது, சும்மா இரு, எல்லாம் சரியாக போகும். ஒன்றும் இல்லை, சும்மா இரு. ஆனால் உன்னை அஞ்சலி நல்லா தானடி பார்த்துக்கிறா. அஞ்சலி மேலே ஆண்டி இவ்வளோ வெறுப்பு காமிக்கிற? ஆமாக்கா, யார் காமிக்கிறேன்னா அவள் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு தானேக்கா எனக்கு இவ்வளோ கஷ்டமோ. குழந்தை இல்லைன்னுட்டு 7 வருஷமாக இந்த அத்தை இப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ இந்த அஞ்சலி வீட்டுக்கு வந்துட்டு பிறகு தானே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, என்ன கொடுமை கொட்டிக்கிறாங்க. நீ தான் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்து தொலைய. என்னக்கா பேசுகிற? எனக்கு நிற்க மாட்டேங்குதுக்கா. நான் என்ன குழந்தை வேணான்னு சொல்லிட்டு தான் பெற்றுக்காமல் இருக்கிறேன். எனக்கு குழந்தை வேணும்க்கா. ஆனால் என் வயிற்றில் குழந்தை நிற்க மாட்டேங்குது. என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டோம்? இங்கே பாரு த்ரிஷா, யாருக்கிட்ட சொல்லட்டோன்ட்டு இப்படி நோத்தொன்னாது. போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் வீட்டுக்காரத்தான் நினைக்கிறேன். என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஐயோ த்ரிஷா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதேடி. இப்போது நீ போய் செக் பண்ணி பார்த்தால ஹாஸ்பிட்டலில், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே? ஆமாக்கா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்போது எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்காரத்தாண்டி ஏதோ ப்ராப்ளமு. என்னக்கா இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாரு த்ரிஷா, நான் உன் மனசு நோவடிக்கணும்னு பேசலை. என்னவே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையடி, அதனால எதனா ப்ராப்ளம் இருக்கோ இல்லையா? அக்கா, அவருக்கு வயசாயிடுச்சு தான், நான் இல்லைன்னு. ஆனால் அவருக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைக்கா. நீ சொல்கிறது ஏன் கடமை. என்னவே இருந்தாலும் ஒரு வாட்டி செக் தான் பண்ணிப்பார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. வேணாக்கா, மறுபடி என் கோவத்தை தூண்டாதீங்க. அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லைக்கா, அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. எனக்கு தான் ஏதோ பிரச்சனை, அந்த டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியல. சரிடி அம்மா, நான் உன் வழிக்கே வரேன். உன் மாமியார் உன்னை பொண்ணு பார்க்கும்போது வந்தாங்கல்ல, அப்போ என்னன்ட்டு பொண்ணு கேட்டாங்க உன்னை? நீங்கள் எந்த நகையும் போட வேணாம், பொண்ணு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் எங்களுக்கு. நாங்கள் இது போதாத த்ரிஷா, இதில் தெரியுதே இதில் ஏதோ உள் சுடிச்சு இருக்குன்னுட்டு. என்னக்கா சொல்கிறீங்க? பண பிசாசடி உன் மாமியாரே. அவள் எப்படி பொண்ணு மட்டும் கொடுங்க, நகை நட்டு எதுவும் போடாதீங்க, வரதட்சணை கொடுக்காதீங்கன்னு கேட்டிருப்பா. யோசி. இங்கே பார்த்திரிஷா, எனக்கு தெரிஞ்சு உன் வீட்டுக்காருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு.
எதுவும் பொண்ணு கிடச்சிருக்காது, வயசு வர ஆகிட்டு இருக்கும். அதனால தான் உன்னை அவருக்கு இந்த மாதிரி உன் மாமியாரை கட்டி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அக்கா அப்படிலாம் இருக்காதுக்கா, அப்படியெல்லாம் சுத்தமாக இருக்காது. எனக்கு தாக்க ஏதோ பிரச்சனை, எனக்கு தாக்க பிரச்சனை. அவருக்கு அப்படிதான் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உங்கள் அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து எப்போ குழந்தை எதுனா ஆச்சான்னு கேட்டாங்களா? இல்லைக்கா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்கிட்ட எங்கள் அம்மா எதனா இருக்குதான்னு இது வரைக்கும் கேட்டிருந்தே இல்லை. இதிலே தோணல? ஏதோ இருக்குதுடி, ஏதோ இருக்கு, விடாத, கேளு. ஏதோ பிளான் போட்டு என்னோ பண்ணியிருக்குது உன் மாமியார். எனக்கு தெரிஞ்சு இதில் உங்கள் அம்மா கூட இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் வர இல்லாதப்பட்டவங்கள இந்த குடும்பம் நல்லா இருக்கிறவங்க குடும்பம் சொல்லிவிட்டு உங்கள் அம்மா குழந்தை இல்லைன்னு பரவாயில்ல, பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களோ அன்னிட்டு எனக்கு தோணுது த்ரிஷா. ஆனால் உன் வாழ்க்கையை உங்கள் அம்மாவே சீரழிச்சிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி. இங்கே பார் த்ரிஷா, நீ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு, உனக்கு அம்மா ஆகணுன்ட்டு ஆசை இருந்தே இருக்கும். என்ன ஓடி எனக்கு என் மனசில் படுறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நீ என்கிட்ட அக்கான்னு சொல்லிட்டு பொறுமையாக அழுவுறல்ல உன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு, அதனால நான் சொல்கிறேன். என்னவோ நடந்திருக்குது த்ரிஷா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரிடி, நான் வரேன், டைம் ஆச்சு எனக்கு. சரிக்கா. ஒருவேளை குட்டிமுக்கி அக்கா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. சும்மா அவர்கிட்டயே டைரெக்டாக கேட்டு பார்க்கலாமா? ஐயோ பாவம், அவர் ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம அம்மாக்கிட்டே கேட்டு பார்க்கலாம். அம்மா, அம்மா. என்னம்மா த்ரிஷா, என்ன சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா? கேள்றி, என்ன காசு எதுனா வேணுமா? அதெல்லாம் இல்லைம்மா. பின்ன வேற என்ன சொல்லு. அம்மா, என்ன அத்தை முதல்ல வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கும்போது எதனா உங்ககிட்ட சொன்னாங்களாம்மா? அது த்ரிஷா, அது என்னடி, கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் முடிய போகுது, இப்போ கேட்குற திடீர்னுட்டு, என்னாச்சு? அம்மா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிற? என்னம்மா, என்கிட்ட எதனா மறிக்கிறியா? ஐயோ இல்லை பேட்டி, நான் ஏன் உன்கிட்ட மறிக்க போகிறேன்? அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, தயவு செஞ்சு எதனா இருந்தா சொல்லிடுமா. நான் தினம் இங்கே சித்திரை இம்சப்படுறேன். அம்மா, எனக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லைம்மா. இது வரைக்கும் நீ எதுக்கும்மா ஒரு தடவை கூட கேட்கவே இல்லை? அது வந்து த்ரிஷா. அம்மா, ஏம்மா என்னை பார்த்து பேசுமா, என் கண்ணை பார்த்து பேசுமா. என்னம்மா சொல்லு அம்மா, இதான் மறிக்கிறியம்மா. அம்மா, என்னை எல்லாரும் மலடின்னு சொல்கிறாங்கம்மா. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோகிதை இல்லாதவ, வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி இல்லாதவ, கண்டபடி என்ன பேசுகிறாங்கம்மா. இப்போ கூட நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், அஞ்சலிக்கு வளகாப்பு நலுங்கு வைக்கும்போது என்னை அத்தை ஓரமாக நிற்க வச்சாங்கம்மா. நான் அவளுக்கு நலுங்கு கூட வைக்கலம்மா. நீ குழந்தைய பெற்றுக்காதவ, நீ இதுக்கெல்லாம் நீ நலுங்கு வைக்கக்கூடாதுன்னுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கம்மா. நீ எப்படிம்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம நிற்கிற? சொல்லுமா, எதனா மறிக்கிறியா? நீயும் என்ன நோவடிக்கிறியா? த்ரிஷா, அது வந்துமா. அம்மா, என் தலை மேலே எதனா கழுத்துக்கி போட போறியம்மா? என் வாழ்க்கை இவ்வளோதானம்மா? அப்போது எனக்கு குழந்தை ஆகாதுன்னுட்டு உனக்கு தெரியுமா?